கடைசியாக மட்டும் பேசல, முக்கியமாக பேசணுன்னா யோகி பாபு சாரை பற்றி பேசணும். நான் கலகலப்புலேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். கலகலப்பு, தியா வேலசேனகுமார், அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்துருக்கேன். அவருடைய வளர்ச்சி, அவருடைய சக்ஸஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய அந்த முயற்சி. இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் அப்போ பார்த்துருக்கேன். அங்கே காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்கில் பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு. அப்புறம் தியா வேலசேனகுமார் நாங்கள் வந்து இங்கே மயிலாப்பூரில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்கில் எல்லா அடிதடி ஹாலும் கூட ஒன்றா நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தார். அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள், என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள். இப்போ சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அவருடைய காமெடி, அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இடத்துல சிரிக்க வச்சிருந்தார். அந்த படைப்பில் அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு. அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும், வாழ்த்தணும். அட் த சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, ப்ரொமோஷன் வரதுக்கு 7 lakhs கேட்குறாரு அப்படின்னு சில நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷனில் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது, நான் ஷூட்டிங் போனேன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதை வந்து என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது நான் அப்போ வந்து கேட்டேன், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க உங்களை பற்றி, எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும். அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன, எவ்வளோ முக்கியத்துவமான கேரக்டர். அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு 10-15 நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிட்றதுலையும் ஒரு லாஜிக் இருக்குது. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியதும் அந்த நடிகருடைய கடமையாக நான் பார்ப்பேன். இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ, 25 நாள் 30 நாள் நடிச்சிருக்காரு. அப்போ ப்ரொமோஷன் வர்றதுன்றது அவருடைய கடமை, அது வந்திருக்காரு. அப்படி இல்லாமல் அவரை பல படங்களில் நான் பார்த்துருக்கேன். கேமியோ, நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோடு சொல்கிறேன், அவர் படங்களை கேமியோவை கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 சீனில் இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினைச்சுக்கிறது எந்த அளவு நியாயம்னு எனக்கு புரியல. ப்ரொமோஷன் வரதில்லை யோகி பாபு அவர்கள், அவர் வந்து பாஸ் கேட்கிறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரணும்னால பயப்பட வச்சிருவாங்க போல இருக்கு. இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அவர் அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் நடிச்சிருக்காரு, அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பரா இன்வைட் பண்ணாங்களா, அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா. ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது 10-15 படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு. அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு. அது இல்லாம சகட்டு மேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன். அவரோட அடுத்த படம் நான் பண்றதுக்காக இதெல்லாம் நான் பேசல, உண்மை பேசணும். எப்பவுமே ஒரு கலைஞரை ஹர்ட் பண்ற மாதிரி, அதாவது காயப்படுத்துற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ற மாதிரி, ஏதோ ப்ரொமோட் பண்ணாம எல்லா படங்களும் இது பண்ற மாதிரி எல்லாம் பேசுறது என்னை பொறுத்தவரைக்கும் ஏத்துக்கவே முடியாது. நான் அவரோட வந்து காற்றின் வழி ஒரு படத்துல வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க, சார் அவர் ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னு போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார், சார் எப்போ சார் வந்துடுறேன் சார், ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார், வந்து ஆஃப் டே இல்லை ஃபுல் டே இருந்து என் கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார். ஸோ நம்ம கூப்பிட்டா போகிறோம், நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போகிறோம். அப்போ அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் நாங்கள் யோகி பாபு சார் வாங்கன்னு கேட்கறது நியாயமே கிடையாது. ஏன்னா அது ஆஃப் டே 1 day வந்துட்டு போனார், ஒரு 2 சீன் வந்துட்டு போனான்றதுக்காக நீங்கள் ப்ரொமோஷனில் வந்து காட்டிச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில் நியாயம். அந்த மாதிரி நம்ம படைப்பில் எந்த அளவு அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்கறதும் ப்ரொமோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றதும் நியாயமான விஷயமா இருக்கும். நம்ம ஊடகங்கள் எல்லோருமே அவருக்கு அந்த வகையில் புரிதலோட சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. இந்த படம் 16ஆம் தேதி வருது. அண்ட் 16ஆம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 3 கலைஞர்களும் காமெடினா இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோவா நடிக்கிற படங்கள் வருது. ஒன்று வந்து சந்தானம் சாரனுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம், இன்னொன்று வந்து சூரிய சாரனுடைய படம் மாமன் வருது. அட் த சேம் டைம் நம்முடைய யோகி பாபா சாரனுடைய படம் காமெடினா இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டா இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது. 3 காமெடியனுடைய படம் ஹீரோவா, காமெடியன் சொல்லாம 3 காமெடியன் ப்ரொடகனிஸ்டா நடிக்கிற படம் 3 படங்கள் வருது இந்த 16ஆம் தேதி. கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். 3 படமும் சிறப்பாக வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒருத்தர் சொன்னாரு, எடிட்டர் சொன்னாரு, 6-7 பேர் வந்தாங்க, 6-7 பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் டேட் வாங்க போகிறோம், நாங்கள் படம் பண்ண போகிறோம்னு. யோகி பாபு சார் ஒன்று சொல்கிறேன், எங்கிட்ட வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு.
பல ப்ரொபோசலை பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம். நான் வந்து கேட்பேன், டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது. பல இயக்குனர்கள் உங்களை நம்பி உங்கள் மூலமாக லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அந்த சேம் டைம் ஹீரோ நடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் காமெடியில் பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களை நம்பி ஹீரோவாக ஒரு படம் நாங்கள் பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்கள். என்கிட்ட எஜ்ஜே சூர்யா சார் உதவி சொல்லியிருக்காரு. அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எஜ்ஜே சூர்யா சார் என்ன சார், நான் உதவி போய் பேசும்போது, சார் வில்லனா நடிக்கணும் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும், நான் ஹீரோன்னு சொல்லுங்க, நீங்கள் சொல்கிற சம்பளத்தை எடுத்துக்கிறேன்னாரு. சரியா சார்? ஏத்துக்கிறீங்களா சார்? இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு, யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, என்ன ஹீரோவா படத்துல வச்சிங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ற சம்பளத்தை நடிக்கிறேன் சொல்லியிருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் நான் பாக்குறேன். அவருக்கான கதைகள் பலது இருக்கு. பல டைரக்டர் கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். யோகி பாபு சார் என்றைக்கும் உங்க முருகன் உங்க கூடவே இருப்பாரு. பல வெற்றிகளை கொடுப்பாரு. யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் பல வருஷங்கள் கொடி கட்டி பரப்பீங்கன்னு வாழ்த்து சொல்றேன். இந்த படம் ஜோரா கையை தட்டணும். எல்லா மக்களும் கைத்தட்டி ரசிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா மாத்துவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.